இரண்டாவது எதுக்காக ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நம்மளோட கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. இப்ப வியாதி இருக்குதோ இல்லையோ, ஒரு மனுஷனுக்கு சொந்தமாக இருக்குதோ இல்லையோ, சொந்தத்தை காட்டிலும் கடன்கள் அதிகமா இருக்கு, அதிகமான பேருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொந்தம் காட்டிலும் சொந்தத்துக்கு மேல கடன் இருக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். வெட்கப்படாம சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இந்த வருடத்துல கடன் பாரு செய்வார். உண்மையாவா? கம்மியா இருக்கு சத்தம். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் கடனை அடைக்க ஒரு உதவி செய்வார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லி நீங்க கடன் வாங்குவது அல்லாம கடன் கொடுப்பவராய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிங்க. கூடிய சீக்கிரம் இப்ப கடன் வாங்குறீங்களா, நீங்க அவங்களுக்கே நீங்க கடன் கொடுக்கிறபடி கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. யாராவது கடன் வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு நான் கடன் கொடுக்கவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம உயிர் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். சில போராட்டங்கள் இருக்கலாம், சில கடன்கள் இருக்கலாம், ஆனா அந்த கடனை அழைத்து தீர்க்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நீ கடன் இல்லாதபடி வாழ ஒரு கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சொல்றல, ஆனா அந்த கடன் அடைக்க ஒரு தீர்வு என்ன தெரியுமா? உபாகமம் 28:1 வாசிங்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தானா உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அதிலே ஒரு 12 வசனம் யாரும் படிக்க பார்க்கல சத்தமா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தனது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகள், நீ யார்கிட்டலாம் கடன் வாங்கியோ அவங்களுக்கு எல்லாம் நீ கடனை கொடுப்பாய். அல்லேலூயா. அதன் பிறகு நீயோ கடன் வாங்காத போய் உற்சாகமாய் கடனை தரலாமே. கடன் வாங்க இப்ப கடன் எல்லாம் சத்தமா கட்டணுமே. கர்த்தர் நீதினால் என் கடன் எல்லாம் தீர்த்து முடிப்பார். இந்த வருஷத்துல என் கடன் பிரச்சனை மறைய போகிறது. அடுத்த வருஷம் என் கடன், என் வேதத்தை சுமக்கிற கடன் வாங்காது, கடன் கொடுப்பவராய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்ல, அப்ப உங்க விசுவாசிகள் எப்ப சொல்லணும்.